வணக்கம். இங்கே சத்யாவை எங்கேன்னு சொல்லி தேடி அலையிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் சீதா வந்து அருண்கிட்ட கேட்டு சொல்லிடுறாங்க, மாமா இந்த இடத்துல இருக்காங்களாம் அப்படிங்கும்போது அந்த இடத்த குறிப்பிட்டு முத்து ஓடுறாரு. அப்போது ஒரு ரூமுக்குள்ளே இருக்காங்க, அங்கே சத்யாலாம் இருக்கிறாங்க. அப்போ சத்யாட்ட எப்படியாவது இந்த மருந்தை உள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நெருக்கடி பண்ணிகிட்டு இருக்கையில் டபார்னு முத்து உள்ளே நுழைஞ்சிடுறாரு. நுழைஞ்சி வெளுன்னு வெளுக்காரு சிட்டியை. சிட்டி கூட இருந்தவங்களும் முத்தை வெளுக்க பார்க்குறாங்க, உருட்டுறாங்க, பரட்டுறாங்க. இப்போ சத்யாவும் சேர்ந்து செல்வமும் சேர்ந்து வெளுத்து கடத்திடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே முத்தோட பூசையில் தாக்கு பிடிக்க முடியாத சிட்டி, நல்லா இருப்ப விட்டுரு, நான் ஏதோ பண்ணிட்டேன், அந்த சத்யா என்கிட்ட வேலைக்கு வர மாட்டேங்கான கோவத்தில் தான் பண்ணிட்டேன், முத்து விட்டுரு, தயவுசெய்து விட்டுரு, நான் இன்னும் எந்த கதைக்கும் வர மாட்டேன் அப்படிங்கும்போது, உனக்கு எவ்வளோ திமிருடா, அவன் வந்து பரீட்சை எழுதி பாஸ் ஆகி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவான் வச்சிருவான்னு இருந்துகிட்டு இருக்கான், நீ வந்து அவனை பரீட்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி வெளுக்கும் போது, விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னுட்டு இருக்கும்போது அருண் வந்து பின்னாடியே அந்த இடத்துக்கு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு வந்துடுறாங்க. எப்படி அதிகாரி வந்தாங்கன்னு தெரியாமல் முத்து முடிச்சிட்ருக்காரு. அப்போ எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அவன் போகும்போது அந்த அருண்கிட்ட கேட்காங்க, இவர் யார் அப்படின்னு சொல்லி முத்தையும் செல்வத்தையும் கேட்கும்போது, இது எங்கள் மாமா, இவர் தான் வந்து என்னை வந்து காப்பாற்றினார், இது அவருக்கு ஃப்ரெண்டு, அவங்களும் சேர்ந்து தான் வந்தாங்க அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சுன்னா நடந்ததை சொல்கிறாங்க. அப்போது தம்பி நீங்கள் ஒரு பெட்டிஷன் மாதிரி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சார் நான் அவனோட மாமா தான் அப்படிங்கும்போது முழிக்கிறாங்க. இங்கே யார் அருண் ஏன்னு கேட்டால் சீதாவோட தம்பி தான் சீதா சொல்லியிருக்கா. இந்த முத்து வந்து ஒன்றத்துக்கு ஆகாதவன் இவனா அப்படின்ற அளவுக்கு நம்ம இருக்கோம். இப்படி இருக்கும்போது வந்து அவனை தான் எங்கள் மாமங்கானே அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது, சரி ரைட்டு உங்கள் மாமா பெட்டிஷன் கொடுக்கட்டும், நீ போய்ட்டு வா தம்பி, உனக்கு பறிச்சங்காங்க அப்படிங்கும்போது, செல்வம் நீ சீக்கிரம் கூட்டி போ அப்படிங்கிறாங்க. செல்வம் அவசரமாக கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போதே அருண் எப்படி வந்தாருங்கிறது செல்வத்துக்கும் ஒரு யோசனையாக இருக்குது. முத்து பெட்டிஷன் கொடுத்து வெளியே வந்துடுறாரு. அருண் உரைச்சிக்கிட்டே இருக்கார். வெளில வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, அவன் தம்பி பரீட்சைக்கு போயிட்டான், செல்வம் கூட்டி போயிட்டான், சரியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மீனாட்ட சொல்லிடு அப்படிங்கும்போது மீனா கால் பண்ணியிருந்தாங்க. எங்கே இருக்கீங்க அப்படிங்கும்போது, ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படிங்க. என்ன காட்சி அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் அவளை நீ பயப்படுத மாதிரி, சிட்டி உள்ளே இருக்கான், சிட்டி வந்து தான் தூக்கிட்டு போயிருக்கான், அங்கே அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க அப்படி, ஆமாம் அதிகாரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் பெட்டிஷன் கொடுத்து வந்துட்டேன், சத்யா பறிச்சது போயிருக்கான், நான் கூப்பிட்டு கொண்டு வீட்டில் விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நானும் அங்கே தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போது மீனா வந்து என் அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, அம்மா இந்த மாதிரி சத்யாவை சிட்டி தூக்கிட்டானா பரீட்சைக்கு போடாமல் அப்படின்னோன்னு அவங்க அம்மா அழுகுதாங்க. என்னாச்சோ ஏதாச்சும் அப்படிங்கம்மா, நீ பேப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, உன் மாப்பிள்ளையும் செல்வனும் போய் என்ன செஞ்சிட்டாங்க, சத்யாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க, அவன் பரீட்சைக்கும் போயிட்டான் அப்படிங்கும்போது சாப்பிட்டான் நடி அப்படிங்கிறாங்க. போகிற வழியில் செல்வனை சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்காரர் வரும்போது கூப்பிட்டு வந்துடுவாருமா வீட்டுக்கு அப்படிங்கும்போது, ஏக்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. தம்பி வந்தது காரணமே வந்து அருண் தான் வந்து இருக்க இடத்த சொன்னார், செல்ஃபோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. எந்த அருண் அப்படிங்கிறாங்க. நான் விரும்புகிறோம்ல அவர் தான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லிகிட்டு இருக்கா சீதா அப்படிங்கும்போது, ஏம்மா நானும் உன்கிட்ட சொல்ல தான் நினச்சேன், எப்படின்னாலும் நம்ம சீதாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு தான் வைக்கணும், பாருங்கள் நம்ம குடும்பத்துக்கு ஒன்றுன்னா அவரும் நிற்காரு, அதனால் சீதாவை அந்த மாப்பிள்ளையே நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம் அப்படிங்கும்போது, யாரடி சொல்லுது ஆய்வா, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது, ஏம்மா நான் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு அம்மாவை பார்த்தோம்ல, அவங்க பையன்கிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தேனே, அவர் கூட அதிகாரியாக வேலை பார்க்குற காய்ச்சிட்டக்காரரா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அவங்க அம்மா, இது சரிப்பட்டு வருமா சீதா, அவங்க வசதியானவங்க, நல்லா வேலை பார்க்காங்க வைக்காங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, அதை நினைப்பாங்களா அப்படிங்கும்போது, அம்மா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க விரும்பி கேட்காங்க, அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கான், அவருக்கும் பிடிச்சிருக்கான், நம்ம வீட்டில் வந்து சமாதானம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொண்ணு கேட்பாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னமோ சொல்கிறடி, எதுனாலும் மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு தான் நடக்கணும், நம்மளுக்கு ஒன்றுனா மாப்பிள்ளை தாண்டி வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்காரு, இப்போ கூட பாரு வேலை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எதை பற்றியும் நினைக்காம சத்யாவை பரீட்சைக்கு கூட்டி கொண்டு விடணும்னு நினைக்காரு, அதுபோக எல்லா பரீட்சைக்கும் நானே கூட்டி போயிடுவேன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளைக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏம்மா கண்டிப்பாக வந்து எவருக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது, இங்கே முத்துக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, எப்படி யாருன்னு வந்தான் தெரியலையே அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்கார்.
சத்யாவும் கூட்டி கொண்டு விட்டுருந்தாங்க. உடனே சீதா, நீ எப்படி எனக்கு சொன்ன இந்த இடத்துல தான் வந்து சிட்டி இருக்கான், தம்பியோட செல்லுங்க தாருன்னு எப்படி சொன்ன அப்படிங்கிறாங்க. எல்லாம் வந்து அந்த அருண் சார் தான் வந்து சொன்னாங்க அப்படிங்கும்போது, உனக்கு தெரியுமா அப்படிங்கும்போது மீனா சொல்லுதாங்க, ஏங்க அந்த அருண் சாரை தான் விரும்புதலாம் சீதா அப்படிங்கிறாங்க. அதை கேட்டால் முத்துக்கு ஒன்றும் வரல. மீனா, நீ தெரிஞ்சுட்டு தான் சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, அந்த அருண் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. சீதா, ஃபோட்டோ வந்து காமி அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோவை பார்த்துட்டு மீனா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆகா, நம்மளுக்கு ஃபைன் போட்டவன், ரெண்டாவது நம்ம வீட்டுக்காருக்கு வளைச்சி வளைச்சி ஃபைன் போடுதவன், என் வீட்டுக்காரர் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ ஃப்ரெண்டு அவங்களுக்கெல்லாம் வளைச்சி வளைச்சி ஃபைன் போடுதார். என் வீட்டுக்காரோட அண்ணன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மனோஜை ஸ்டேஷனில் கொண்டு வச்சவர் இவ்வளவு வேலையும் பண்ணவரையா விரும்பியிருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்றும் உடல, என்னக்கா ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. சீதா, இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கும்போது, என்னக்கா எப்படி சொல்கிற, நீ தானக்கா சொன்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் வைப்பேன்னு சொன்னும்போது முத்து சொல்கிறாரு, ஏமாங்க பாரு, நீ அவரை கல்யாணம் முடித்தா நாங்கள் வர முடியாது போக முடியாதுமா, இதுதான் உள்ள நிலை, எனக்கும் அவருக்கும் ஆகாது, என்னையெல்லாம் ஒரு ஆளாகும் பாரு, அப்படி தான் இருக்குது, அதனால் நீ கல்யாணம் முடித்தா நல்லா இருமா, அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் உன் கல்யாணத்துக்கு நாங்கள் நின்று செய்ய முடியுமான்னு கூட தெரில, ஏன்னு கேட்டால் செய்ய எங்களுக்கு விருப்பம்தான், ஆனால் வந்து நான்லாம் ஒரு ஆளா, உங்கள் அக்காலாம் ஒரு ஆளா அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது, இல்லைக்கா இல்லைம்மாம்மா நீங்கள் இப்போ நினைக்கிறது தப்பு அப்படிங்கும்போது, ஏம்மா இதுக்கு மேலே நான் சொல்லி புரிய வைக்க விரும்பல, சத்யா நாளைக்கு காலைல மாமா வந்துருந்தான் உனக்கு கூப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே மீனா, நான் கிளம்புறேம்மா அப்படிங்கிறாங்க. என்னக்கா நீனு இப்படி போகிற, மாமா அப்படி ஒரு முற்பதும் சொல்லாமல் போகிறாங்க, அப்போ என் வாழ்க்கை என்ன தான் ஆக போகுதுக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவர் சரி வராதுன்னு தான் நான் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே அருணுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அருண் ஃபோனே எடுக்கலை. அப்போ சீதா ஒரு எஸ்எம்எஸ் போடுதாங்க, என்னங்க நீங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க, எங்கள் மாமாட்ட கேட்டால் எனக்கும் நீ பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கும் ஆகாது, அதனால் கல்யாணம் சரியாக வராதுன்ட்டு போகிறாங்க, நீங்களும் ஃபோன் எடுக்க மாட்டீங்க, என்ன தான் நடக்குது அப்படிங்கும்போது மறுபடியும் அருண் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உங்கள் மாமன் சொன்னதை நான் சொல்கிறேன், உன் மாமியார் இருக்க குடும்பத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை, அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லை, அப்படிங்கும்போது எங்கள் மாமாவை தான் நீங்கள் விரும்புனீங்களா, என்னையை தானே விரும்புனீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நான் வந்து நீ நல்ல பிள்ளை நினச்சி தான் விரும்பினேன், ஆனால் அந்த வீட்டில் இருக்கும் எனக்கு வேண்டாம், நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே சீதா ரொம்பவே அழுறாங்க. அப்போ சீதா அம்மா சொல்கிறாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட பேசினேன், அவரும் மாமா மாதிரியே பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, அதாண்டி சொன்னேன் இது சரியாக வராது, மாப்பிள்ளைக்கும் மீனாவுக்கும் பிடிக்கலன்னா அப்படி ஒரு இதே வேண்டாம் பொறு அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா வந்து தான் மனசை வருத்திக்கிட்டு 2-3 நாள் வேலைக்கு போகாமல் இருக்காங்க. அப்போ ஆஸ்பத்திரியிலேருந்து சொல்லி விடுதாங்க, சீதா வந்து கணக்கு பார்க்காம நிறைய தேங்கி கிடக்கு ஃபைலு, அதனால் வர சொல்லுங்கள், இல்லைன்னா வரலைன்னு ஒரு கடுதாசி மட்டும் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. உடனே சீதா சொல்லிட்டாங்க, ஏம்மா நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. சீதாவுக்கு மனசுக்கே சரியில்லை. இந்த அருணை நம்ம மனசுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, விரும்பணும், ஆனால் அவருக்கு எங்கள் மாமனால் பிடிக்கலங்காரு, எங்கள் மாமாவுக்கு அந்த அருணால் கல்யாணம் வேண்டாங்காரு, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ சீதா வந்து சாப்பிடாம வீட்டில் இருக்கான்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு நாள் ஃபோன் அடிக்காங்க. 2-3 நாளாக சாப்பிடாமே இருக்காடி, உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, சொல்லி சொல்லி சாப்பாட வைக்க முடியலடி, நீ கொஞ்சம் வாடி அப்படிங்கும்போது மீனா வராங்க. வந்து ஏன்டி சாப்பிடாம இருக்க அப்படிங்க, ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு பிடிச்சவரை உங்களுக்கு பிடிக்கலன்ட்டீங்க, நான் ஒன்றும் சொல்லலை, அவரும் என்ன பிடிக்கலன்ட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு சாப்பிட வேண்டியதானே, அந்த அருண் என்னை சாப்பிடாமே இருக்க போகிறாரு அப்படிங்கும்போது, அவருக்கு தான் வந்து என்னை கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்லையே, அது சொல்லிட்டாரு, இன்னும் கல்யாணம் எங்கே நடக்க போகுது அப்படிங்கும்போது, இங்கே பாரு அவரே சொல்லிட்டார்ல விடு, உனக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படிங்கும்போது, இல்லைக்கா எனக்கு ஒரு கல்யாணமே வேண்டாம்க்கா அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்படி சொல்கிற, கல்யாணம் வேண்டாம் என்னடி அர்த்தம், இப்படி தான் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஒரு ஆளை விரும்புகிறேன்னா அப்படிங்கும்போது, நீங்கள் தான் அந்த மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் முடிச்சு வைக்க தயாராக இல்லையே, இப்போ அவரும் தயாராக இல்லை, முடிஞ்சு போச்சு சீன் போவர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அருணோட அம்மா வராங்க. வந்து சீதா அப்படிங்கிறாங்க, வாங்கம்மா அப்படிங்கிறாங்க, வாங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே மீனா ஒரு மாதிரி இருக்காங்க, ஏம்மா எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், நீ இந்த முத்தோட பஞ்சாதித்தனமா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, இல்லை மீனா அக்கா வந்து தான் கல்யாணம் முடிச்சிருக்குன்னு சொல்லி அருண் பேசிகிட்டு இருக்கான், அருண் ஏதோ கோவத்தில் இருக்காம்மா, ஆனால் ரொம்பவே விரும்புகிறான் சீதாவை, அவனும் அங்கே சாப்பிட மாட்டேங்கான், வைக்க மாட்டேங்கான், அவன் வேலைக்கு லீவே போட மாட்டான்மா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி விட்டு போது லீவு கேட்பான், அன்னைக்கு பொழுது கிடைக்காது, ஆனால் மற்றபடி லீவே எடுக்க மாட்டான், இப்படி இருக்கும்போது நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் எனக்கு லீவ் வேணும்னு
அதிகாரிட்ட போய் என்னெல்லாமோ பேசி வாங்கிட்டு வந்துட்டான். ஒரு வாரம் வீட்டில் கிடக்கான். இன்னும் நான் வேலைக்கே போக மாட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டும் புலம்பிட்டும் கிடக்கான். ஆனால் வெளியே பில்டப்புக்கு சீதாட்ட ஃபோனில் அப்படி இப்படிங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது, உங்கள் வீட்டுக்காரை சந்தித்து பேசணுமா, கொஞ்சம் ஃபோன் பண்ணி வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. சீதா வாழ்க்கையை நம்ம வம்பாய்க்கிறோமோ, சரி அவளுக்கு பிடிச்சா நல்லா தான் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம நிலைக்கு வரும்போது மீனா கால் பண்ணி எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் வாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே எதுக்கு மீனா, சத்யாவை காலேஜ் கூப்பிட்டு போகணும் வரணும், அந்த இது மட்டும் நான் பார்த்துக்கிறேன், மற்றபடி நான் வரல. சீதா வீட்டில் இருக்கான்னு கேள்விப்பட்டால் அதுக்கு நான் வந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க சீதா விஷயமாக தான் பேசணும், அதுவும் நீங்கள் இல்லைனா ஒன்றுமே நடக்காது, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வராரு. அங்கே அருணோட அம்மா இருக்காங்க. இவங்க யார் அப்படிங்கிறாங்க. இவங்க தான் அந்த போலீஸ்கார அருணோட அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா வீட்டில் எப்படி இந்த சீதா பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டில் அருண் பண்ணுறாராம். சாப்பிட மாட்டாராம், வைக்க மாட்டாராம். ஆனால் நீங்கள் 2 பேரும் கோவமாக இருக்கீங்க, எப்படி தான் வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கும்போது, மீனா உனக்கும் அவரை பிடிக்குமா நினச்சிப்பார். இல்லை நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துறோன்னு தெரியுமில்ல, அந்த தாத்தாவும் பாட்டியும் ஓம் முன்னாடி தானே எப்படி எப்படி விரட்டி விட்டார் பார்த்தல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் பட்டுச்சு, எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, தலையில் என்னெல்லாம் பட்டுருந்துச்சு உங்களுக்கு தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது நீனே சொல்கிற அப்படிங்கும்போது, ஏங்க ஆமாங்க அவரும் மாதிரி கோவக்கார் தான், இந்த அம்மா சொல்லுறதை கொஞ்சம் நீங்கள் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பிங்க பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே நான் மட்டும்தான் வளர்த்துட்ருக்கேன். எங்கள் சொந்த பந்தம் எல்லாமே எங்களை விட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு நல்ல வசதி இருந்துச்சு, வசதி எல்லாமே என் வீட்டுக்காரர் கொண்டு அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. வேறு கல்யாணம் முடிச்சுட்டு எங்களை யாருன்னே தெரிலன்ட்டார் ஊரில். பார்க்க வாரவனும் போகிறவனும் எங்கள் அருணை உனக்கு அப்பா இல்லாதவன், உங்கள் அம்மா கிட்ட தான் வளருத, அவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படி இப்படின்னு பேசணுன்னு தான் அவன் வெறியாக படித்து ஒரு வேலைக்கு போனான்ப்பா. அது போக இந்த உலகத்தில் பணத்தை தான் மதிக்காங்க, மனுஷனை மதிக்க மாட்டேங்காங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு கோபம். அது போக அவன் யார்கிட்டையுமே ஃப்ரெண்டாக பேச மாட்டான்ப்பா, யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டான். நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் படித்து முடிச்ச பிறகு தான்ப்பா எங்கள் வீட்டில் இந்த வசதி நான் கருத்தாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் யார்கிட்டையும் 5 காசு எதிர்பார்க்க மாட்டான். என்ன எனக்கே தெரியும் என் மோனை பற்றி, சிடுன்னு விழுவான். அதுபோக யார்கிட்டையும் சிரித்தவங்க பேச மாட்டான். என்றைக்கு சீதாவை பார்த்தானோ அன்னையிலேருந்து தான் இன்றைக்கி வரைக்கும் தான் சந்தோஷமாக இருக்கான். இப்போவும் நீங்கள் 2 பேரும் பண்ண வீம்பில் அவன் மறுபடி பழைய நிலைமைக்கே வந்துட்டான். பழைய நிலையோட மோசம்னு தான் நான் சொல்லணும். வேலைக்கு லீவ் போட மாட்டான், இப்போ வேலைக்கு லீவ் போட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். போகிற போக பார்த்தா ஏதாவது தப்பான பழக்கத்தை படிச்சிடக்கூடாது, அது வேறு எனக்கு பயமாக இருக்குது. மனசு ரொம்ப நொந்து போகிறான். ஒரு முருகம்னு ஒரு தம்பி தான் மனசை தேத்திட்டு போகிறாரு. இப்போ எனக்கு என்னச்சுன்னே தெரில. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க தலை சுற்றிக்கிட்டே வரும். இருந்தாலும் என் பையன் அப்படி இருக்கும்போது நாளைக்கு இருக்க முடியல. நான் இங்கே வந்தது கூட என் பையனுக்கு தெரியாது. பின்வாசல் வழியாக ஒரு ஆட்டோ வர சொல்லி அப்படியே வந்துட்டேன். நான் வீட்டில் தான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என் பையன் நினச்சிக்கிட்டு இருப்பான். நான் ஃபோனை கூட கொண்டு வரலை. என்ன எங்கே போனோம் ஏது போனோன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது வாங்கம்மா உங்களை வீட்டில் கொண்டு விடுதேன் அப்படின்னு முத்து சொல்லுதார். தம்பி நீங்கள் வீட்டில் கொண்டு விடுங்க, நீங்கள் விடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க, உங்கள் குழந்தையால் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்கன்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது முத்து ரொம்ப யோசிக்கார். தம்பி நீங்கள் எனக்கு வயசில் சின்ன பையன் தான், இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல தம்பி, ஒரு நல்ல பிள்ளையை என் வீட்டு மருமலாக வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு டாபார்னு முத்து காலில் விழுந்துடுறாங்க. ஏம்மா நீங்கள் எங்கள் அம்மா வயசு இருக்கும், நீங்கள் என்னம்மா இப்படி பண்ணுறீங்க, இருக்கட்டும்மா சீதா தான் அவங்க வீட்டு மருமக, ஆனால் உங்கள் பையனுக்கு பிடிக்குமான்னு கேட்டுக்கிடுங்க. அப்படிங்கும்போது தம்பி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் சொன்னேன் எதனாலும் கேட்பான். இப்போ அவன் புலம்பிக்கிட்டு தான் இருக்கான். வீம்புக்கு வேண்டான்னு சொன்னால் கூட அவன் புலம்பிக்கிட்டு தான் இருக்கான். நான் பேசிக்கிட்டு தான், நீங்கள் இப்போதைக்கு வர வேண்டாம் தம்பி, உங்கள் மாமியாரும் உங்கள் வீட்டுக்கு வரட்டும், நான் அசுக்காக பேசி நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருந்தோம், அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. சீதா வீட்டில் விட்டுட்டு சத்யாவிலேருந்து எல்லாருமே காரில் போகிறாங்க. சத்யாவும் முத்து மட்டும் காரில் இருந்துக்கிறாங்க. மீனாவோட அம்மா 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க அருணோட அம்மாவும் போகிறாங்க. என்னம்மா எங்கேருந்து வர, நான் உன்னை வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இவங்க எதுக்குமா வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, ஒன்றை தாண்டா பேசணும், வாங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோதாம்மா, எதுவும் காஃபி டீ கொடுத்து அனுப்பிவிடு அப்படிங்கிட்டே, அருணே உன்கிட்ட தான் பேச வந்திருக்காங்க, நான் அவங்க வீட்டில் போய் பேசினேன், உனக்கு பொண்ணு தர சம்மதம், நீனும் அந்த கோவத்தை விட்டுக்கிட்டு அவங்க வீட்டில் பொண்ணு எடுக்க நீ சம்மதமாக இருக்கணும். அந்த பொண்ணு இல்லாத வாழ்க்கை உனக்கு வாழ்க்கை இல்லைடா, அந்த பொண்ணு வந்த பிறகு தான் நீ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்க, நல்லா இருக்கேன்னு நான் நம்புகிறேன், நீ உண்மையிலே அதுதான் உண்மை சரிதானா அப்படின்ட்டு இருக்காங்க.
இல்லை அந்த முத்துக்கு எனக்கு பிடிக்காது வைக்காது அப்படின்னு. டேய் முத்துக்கு பிடிக்காது வைக்காதுன்னு நீ சொல்கிற, உனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதம்னு சொல்லி வீட்டு வாசலில் காரில் நிற்காரு பாரு அப்படிங்கிறாங்க. கதவை திறந்து பார்க்காங்க, முத்துவும் சத்யாவும் இருக்காங்க. டேய் வீட்டுக்குள்ளே கூப்பிடு அப்படிங்கும்போது, கூப்பிடாரு நீ தான் கூப்பிடணும், நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்மளை வாங்கன்னு கேட்கணும்ல அப்படிங்கும்போது, வீட்டுக்குள்ளே வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சத்யாவை கூப்பிடுறாங்க. அப்போ அருணுக்கு விருப்பம் வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வராங்க. இனியும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமரசம் ஆயிடுறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி ஒழுங்கு பண்ணி ஒரு தேதியில் நல்ல நாள் பார்த்து பொண்ணு கேட்டு வரோம் போயிட்டு வாங்கன்றாங்க. இப்போ அருணுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. அப்போ சீதாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. சீதா நான் மன்னிச்சிரு, நான் கோவத்தில் என்னெல்லாமல் பேசிட்டேன், கோவம் தான் இப்படி பேசணும்னு தெரியாது, உங்கள் மாமன் மேலே உள்ள கோவத்தில் ஓன்ட்ட காமிச்சிட்டு உங்கள் மாமா உங்கள் அக்கா உங்கள் அம்மா எல்லோரும் வந்து பேசி எனக்கு புரிய வச்சிட்டாங்க, நீ தான் வாழ்க்கை நீ தான் உலகம்னு புரிய வச்சிட்டாங்க, இன்னும் அந்த தப்பு நடக்காது, இன்னும் நான் வந்து நார்மலாக இருக்க பார்ப்பேன் அப்படிங்கும்போது சீதாவும் சந்தோஷமாக சிரிக்காங்க. எங்கள் மீனா வீட்டுக்கு வந்து அக்கா ரொம்ப நன்றி, அம்மாம்மா ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் தான் உனக்கு நன்றி தெரிவிக்கணும், எனக்கும் அந்த அருணுக்கும் ஆகாது, உன் கதையை வச்சு நாங்கள் 2 பேரும் சமரசம் ஆகிருக்கோம், இதுவும் ஒரு வகையில் நல்லது தான், ஒருத்தர்கிட்ட வந்து மோதல் போக்கில் இருக்கிறது சரி கிடையாது தானே அப்படின்ட்டு இருக்கும்போது முத்துக்கு ஒரு கால் வருது. தம்பி ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க, நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்களா, ஸோ சொந்தமாக நீங்கள் கொடுத்து வர நீங்கள் வந்து உள்ளே அனுப்புனவரை நாங்கள் விசாரித்தோம், அவர் ஒன்று சொல்லுதார், அது சொந்தமாக அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லி சீதாவையும் இங்கே சத்யாவை கூப்பிட்டு போகிறேன். சத்யா மீனா அவங்க அம்மா எல்லோரும் போகிறாங்க. சொல்லுங்கள் சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, உங்களுக்கு ரோகிணின்னு யாரும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் முஞ்சாதி பேர் ரோகிணி அப்படிங்கிறாங்க. அவங்க தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்களா, இப்போ அவங்களையும் நாங்கள் விசாரிக்கணும், அவங்க வீட்டு அட்ரஸு கேட்க தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படிங்கும்போது, சார் அது எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி அட்ரஸ் சொல்லுங்கள் எழுதிட்டு போங்க அப்படிங்கிற அட்ரஸ் எழுதுறாங்க. வீட்டுக்கு வராரு முத்தும் மீனாவும். அப்போ நம்ம சொன்னால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துடுறாங்க. அப்போ அதிகாரி வந்துட்டு இங்கே ரோகிணி யாருன்னா யார் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க. என்ன விஷயமா சார் கேட்குறீங்க அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா புதுசாக பார்லர் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தால் அதுக்கு எதுவும் பெர்மிஷன் எதுவும் கட்டுப்பா கொடுக்கு அப்படிங்கும்போது, ரோகிணி உன்னை தேடி யாரும் வந்திருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க. யாரோன்றீங்க, நாங்கள் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க அதிகாரிகள். உடனே கூப்பிட்றாங்க. என்ன சார் என்னை கூப்பிட்றீங்க அப்படின்னு. என்ன சார் என்னை கூப்பிடுறேன், அப்போ உங்களை கூட யாரை கூப்பிடுவா, அந்த சிட்டிகிட்ட என்ன சொன்னீங்க அப்படிங்கும்போது, ஆஹா சிட்டிகிட்ட நம்ம சொன்னது தெரிஞ்சிச்சா, நம்ம என்னத்தெல்லாமோ சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னது சார் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த சத்யாவை தூக்க சொன்னது நீங்கள் தானே, ஏன் அப்படி பண்ண சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறேம்மா, ஸ்டேஷன் வச்சு பேசிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே சென்னமலையிலேருந்து எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. சார் எதை வச்சு சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. விஜயாவும் கேட்குறாங்க. சார் அவன் வந்து அவன் மேலே எனக்கு 1000 கோவம் இருக்கு, ஆனாலும் எங்கள் வீட்டு வருவா நீங்கள் எப்படி கூப்பிட்டு வரலாம் வைக்கலாம் அப்படிங்கும்போது, மீனா என்னடி பண்ணி வச்சுருக்கோம், உன் தம்பி எங்கேயும் போனால் எதுக்கு நீ தேவையில்லாமல் ரோகிணியே இருக்கிற, அது போக ரோகிணிக்கும் உனக்கு ஆகாது, மனோஜ் ரோகிணி கெட்டு போகணுன்னு நினச்சேன், அவள் கஷ்டப்படுதானே இதில் கொஞ்சம் குளிர் கையிலான்னு நினைக்கிய அப்படிங்கும்போது, அதான் நானே பெட்டிஷன் கொடுத்து உங்கள் பையன் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்ட்டு இருக்கும்போது அதிகாரி சொல்லுதாங்க. ஏம்மா இந்த ஃபோனில் உள்ள ரெக்கார்டை கேளுங்க அப்படிங்கும்போது, சத்யா அதை வந்து தூக்கி இப்படி இப்படி பண்ணால் அவன் வந்து கண்டிப்பாக பரிட்சைக்கும் போக முடியாது, அது போக ரோட்டில் தெரியுவான், அவன் இப்படி பண்ணுதான் இவனை உள்ளே வைங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சீன் ஓவர் ஆயிரும், பரிட்சையும் எழுத முடியாது, அவன் மேலே அதிகாரிகள் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருவாங்க, பிரச்சனையே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏம்மா எங்களுக்கு வேலை கிடையாது, ஒவ்வொருத்தரையாக சிக்க வச்சுக்கிட்டு இருப்பேன், நான் அதை பார்த்துட்ருக்கணுமா, அது போக நல்லவங்க ஏமா அப்படி கெடுத்துட்ருக்க அப்படிங்கும்போது, சார் எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, ஏம்மா இவ்வளோ பேசியிருக்கேன், அந்த சிட்டியை கூட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. சிட்டியை கூப்பிட்டு வராங்க. சத்யாவை தூக்க சொன்னது யார் அப்படிங்கிறாங்க. சார் நான் இதுக்கு மேலே வந்து உள்ளதை சொல்லலாம் சரி வராது, நான் வெளியே வர முடியாதுங்க, நிலமை ஆகிப்போச்சு, ரோகிணி இனிமேல் உங்களுக்காக நான் வந்து அமைதியாக இருக்க மாட்டேன், இந்த ரோகிணி தான் வந்து சத்யாவை தூக்க சொன்னது சார், சத்யா வந்து என்கிட்ட வேலைக்கு வரல வைக்கலான்னு எனக்கு கோவம் வந்துச்சு, எப்படி அவனை வர வைக்கலான்னு இருக்கும்போது ரோகிணி வந்தாங்க. என்னாச்சு சிட்டி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த சத்யா வந்து என்கிட்ட வேலைக்கு வர மாட்டாங்க, அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கேன், அவன் எங்கள் மாமா சொன்ன மாதிரி நேர்மையான வழியில் தான் போவேன், நான் படித்து முடிச்சுட்டு பெரிய ஆள் ஆவேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்கான், அவன் படித்து முடிச்சு ஒரு பெரிய அதிகாரி ஏதோ ஆகிட்டான்னா இனி மதிக்க மாட்டான், ஏற்கனவே இந்த முத்து ஆட்டம் ரொம்ப ஆட்டமாக இருக்குது, இதில் சத்யாவில் வேலைக்கு போய்ட்டுனா அவனை கையில் பிடிக்க முடியாது, அந்த மீனாவும் ஓவராக பண்ணுவோம், அதனால் எப்படியாவது பரிச்சை கெடுக்கணும் போது இப்படி பண்ணு, அவனை தூக்கிட்டு அவனுக்கு என்னத்தையாவது பண்ணி விடு, ஏற்றி விடுவோம்ல, ஏற்றி விட்டு ரோட்டில் இது பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை பூரா வைரல் ஆக்கி விடு, அந்த முத்தை எப்படி வைரல் ஆகி விடு, கடைசியில் அது ஒரு கதையிலாகும்,
பரீட்சை எழுத போக முடியாது, ஏகப்பட்ட சிக்கல் வரும். அந்த மீனா குடும்பம் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கும். ஏற்கனவே சீதாவை கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும், மாப்பிள்ளை பார்த்து அலையுதாவாம், எல்லாம் சீன் ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லவே இல்லை சார், நான் சொல்லவே இல்லை சார் அப்படிங்கம்மா. அங்கே பாரு, நம்பரை கொண்டா அப்படிங்கிறாங்க. செல்லை கொடுக்குறாங்க. செல்லில் எங்கேருந்து அனுப்புனது இருக்கும்மா, எல்லாமே இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது, நீ பேசாமல் வந்து உள்ளே வாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் வர முடியாது, வைக்க முடியாதுங்க. ஏம்மா அங்கே பாரு, மேலதிகாரிலேருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டோம், இவன் ஒன்றும் பண்ண முடியாது, இவன் வந்து பெட்டிஷன் கொடுத்து அவங்க முத்தாலே ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எங்கே போய் எதை சந்தோஷமாக போய்க்கோங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், சார் விடுங்க, எங்கள் வீட்டுக்கு அதை நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்படிங்கும்போது மீனாவும் சொல்கிறாங்க, சார் என் தம்பி அவங்களும் எங்கள் சொந்தக்காரங்க தான், நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிங்கும்போது அதிகாரி சொல்கிறாங்கம்மா, அது நேரமெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் போட்டு நீங்கள் எங்கே போங்க அப்படின்ட்டு ரோகிணியை உள்ளே வச்சிடுறாங்க. என் மனோஜ் எவ்வளவோ பேசி பார்க்காங்க, சார் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு என் முன்னாடிக்கு 1000 இருக்கும், ஆனாலும் அவங்க உள்ளே இருந்தாங்கன்னா எனக்கு கெட்ட பேர், என் பிஸ்னஸ் சரியாக இருக்காது அப்படிங்கிற. தம்பிங்க பாருங்கள், உங்கள் பிஸ்னஸுக்கு நாங்கள் ஆள் கிடையாது, சரியா? இப்போ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இனிமேல் பட்டு என்ன செய்யாதுங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட எழுதி கொடுத்து போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எழுதி கொடுத்துட்டு, சரி தம்பி முத்தம்பி நீங்களும் ஒரு பேப்பர் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. எழுதி கொடுத்துட்டு ரோகிணியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, சாரி அங்கிள் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறேன். எல்லாத்தையுமே தெரியாமல் தான் பண்ணுவியாம்மா, நீ பணக்காரின்னு வீட்டில் வந்து சொன்னேன், கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்னு, எங்கள் அப்பா உள்ளே இருக்கும்போது முடிச்சு விட்டாங்கன்னு, இவர் தான் எங்கள் மாமான்னு ஒரு ஆளை கொண்டு காமிச்சேன், திடீர்னு என்னெல்லாமோ சொன்னியம்மா, எல்லாமே போய் தானே, அதுபோக சத்யாவும் நம்ம குடும்பத்தில் உள்ள பையன் தானே, அந்த பையனை மாட்டி விட்றதுக்கு இந்த குடும்பத்தை கஷ்டப்படுறதுக்கு ஏன் நீ பண்ணணும்? உன் நிலைமை என்ன, இந்த வீட்டில் வந்து உன் புருஷன் உன்ட்ட பேச மாட்டேங்கான், அவங்க அத்தை உன்ட்ட பேச மாட்டேருக்கு, நீ உழைக்கிற காசு உங்கள் அத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீ எதுக்குமா தேவையில்லாமல் பண்ணுத அப்படிங்கும்போது, இல்லை அங்கிள், அந்த முத்து மீனாவும் என்னை ரொம்ப கடுப்பாக கிளப்புனாங்க, அதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது, அவங்க என்ன கடுப்பாக கிளப்புனாங்க, நீ போய் சொன்ன, அதான் அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, நீங்கள் என்ன அங்கிள் அந்த வித்யா மாதிரியே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, உள்ள நிலையை சொல்லுதேன் அப்படிங்கும்போது ரவி சொல்கிறார், அண்ணி நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அண்ணி, அந்த சத்யா ஒரு சின்ன பையன், இப்போ தான் ஒரு பரீட்சை எழுதி ஏதாவது வேலைக்கு போகணும் வைக்கணும்னு ஒரு கனவோடு இருக்கான், அவன் கனவு போய் சிதைக்கிங்க அண்ணி, இதுக்கு மேலே நான் அவங்கள அண்ணின்னு கூட போகிறதில்ல, பேச போகிறதில்ல அப்படிங்கும்போது ரோகிணிகிட்ட வந்து சுற்றி சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளவுத்துக்குள்ளே மட்டமாக இருப்பீங்கன்னு நினைக்கல ரோகிணி, நீங்கள் போய் சொல்கிறீங்க வைக்கிறீங்க, உங்கள் கதையை நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு பார்த்தாக்க அடுத்தவங்களையும் வம்பு பண்ணுறீங்க, இனிமேல் பட்டு சத்யாவுக்கு யாருக்கோ உதவி பண்ணீங்கன்னு நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க, நானும் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சு உங்களை நான் வெளியே வரவிடாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி நீங்கள் இந்த முத்துக்கு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது விஜயாவுக்கே வந்தது, என்னடி கூட பேசிகிட்டு இருக்க ரோகிணி, நீ பண்ணது தப்பு அப்படிங்கும்போது, என்னடி உங்களுக்கு தான் வந்து அந்த மீனா குடும்பத்தை பிடிக்காத அப்படிங்கும்போது, மீனா குடும்பத்தை பிடிக்காது தான், அதுக்காக எப்படிலாம் அவன் பண்ணுவேன், அவன் பரீட்சை எழுத போகிறான், அவனை பிடிக்கலையா பேச்சை விடு, அவன் படித்து பெரிய ஆள் ஆக போகிறதில்ல, ஆனால் இப்படிலாம் பண்ணது வேலை வச்சுக்கிடாத, என்ன நீ வந்து பொய் தான் சொல்லணும்னு பார்த்தா இந்த மாதிரி கேடி வேலையும் பார்ப்பியா, டேய் மனோஜ் இப்படி ஒருத்தி உனக்கு வேணுமாடா, ரொம்ப யோசிச்சுதா, உங்கள் அப்பாண்ட சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிவிடு அப்படிங்கிறேன்ப்பா, இனிமேல் இந்த ரோகிணி வீட்டிலே இருக்கக்கூடாது, நாளைக்கு நான் கூட அவன்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிட்டியை வச்சோ யாரை வச்சோ என்னையை கொடுத்து ஊரில் வேலையை பார்ப்பா அப்படிங்கும்போது, என்னடா எப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, ஏம்மாங்க பாரு, இனிமேல் நீ வேண்டாமா வேணுமாங்க தான் மனோஜ் தான் முடிவு பண்ணணும், இதுக்கு மேலே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மனோஜ் நான் வந்து உங்களுக்காக தான் இவ்வளோ பண்ண வைக்கங்கிறாங்க, தேவையே இல்லை ரோகிணி, நீ போயிட்டு வா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, என்னால் எங்களுக்கால அவங்களுக்கு சண்டை வேண்டாம்டா, சேர்ந்து வாழ அப்படிங்கும்போது, எனக்கு தெரியும்டா எவ்வளவோ போய் சொன்னான், இப்போ இந்த மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுதான், நாளைக்கு சிட்டி வேறு ஏதாவது பண்ணிவிட்டு இவ தான்மா, அதுக்கு நாள் கிடையாது, வீட்டு விட்டு போனா போ அப்படிங்கும்போது முத்து மீனா சொல்கிறாங்க, இந்த ஒரு வாட்டி எங்களுக்காக மன்னிச்சு ஏற்றுக்கோங்க, இன்னும் வந்து ரோகிணி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும், அந்த பண்ணது ரோகிணி தான் பண்ணது தப்புன்னு பேசாமல் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க, அது யார் தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்ட வந்து சொல்கிறாரு, மீனா சுற்றி சொல்லுங்க சரி தானே, அது நம்மளுக்கு எதிராக செய்யுது, அது வஞ்சனையாக பண்ணுது, இன்னும் நம்ம அவங்ககிட்ட பேசவே வேண்டாம் விடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி யார் சொல்லிங்க கேட்கலாம், அவங்க பாட்டு ரூம் போய் சாத்திக்கிறாங்க. மனோஜ் எங்கே போனேன்னு தெரியல, ஹாலில் உட்காந்துருக்காரு, அம்மா அவங்க ரூமில் போய் இருந்துட்டாங்க அப்படிங்கும்போது முத்து கட்டில் உட்காந்து, என்னடா எங்களுக்கு தான் ரூம் இல்லை, இப்போ உனக்கு ரூம் இல்லையா, உன் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திமதியாக சொல்லி சேர்ந்து வாழ பாரு, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் ஒன்றும் நினைக்க சொல்லு, அதுபோக ஒவ்வொருத்தருக்காக ஒன்றும் பண்ணால் எல்லோரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இப்போ எனக்கெலாம் ரொம்ப வெறுப்பு இருக்குது, ஆனாலும்
நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஆள் வெளியே போகிறதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை, மீனாவுக்கு சம்மதம் இல்லை. மீனா வீட்டில் எவ்வளோ மனசு சங்கடப்பட்டுருக்கும். இந்த ரோகிணிக்கு அவங்க என்ன நினச்சிப்பாரு, மீனா குடும்பத்தை கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறாங்க. மீனா குடும்பம் சிறுக சிறுக உழைச்சி அது முன்னேற முயற்சி பண்ணுது. அந்த இடத்த கெடுக்கணும்னு நினச்சா, இப்போ மீனாவுக்குன்னு ஒரு சின்ன குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் நல்ல குடும்பம். அந்த குடும்பத்தில் நல்ல காரியம் நிறைய நடக்கணும். அதில் இவங்க இடைஞ்சல இந்த ரோகிணி பண்ணது பார்த்துக்க அப்படிங்கும்போதே, ரோகிணி பண்ண ஏன்டா சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, உன் பொண்டாட்டிக்கும் போது அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையை சத்தம் போட்டு வை அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரூம் கதவை மனோஜ் லைட்டாக உரசுறாரு. ஒரு சின்ன திறக்காங்க. உடனே என்ன அப்படிங்கிறாங்க. நான் இப்போ காலையிலே உட்காந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ மனோஜ்கிட்ட ரோகிணி சொல்கிறாங்க, என்ன மன்னிச்சிரு மனோஜ் அப்படிங்கும்போது, அந்த முத்து மச்சினான பண்ணதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. அது நீ வழக்கம் போல் பண்ணு, வெளியே தெரியாமல் பண்ணு. அந்த முத்து பொண்ணு எடுத்த குடும்பம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் நீ பண்ணது வெளியே தெரிஞ்சிருக்கக்கூடாது. அந்த சிட்டி ஒன்றையே போட்டு கொடுங்க, நீ உள்ளே போனால் எனக்கு அசிங்கம். அதுதான் நான் பேசி இது பண்ணேன், மற்றபடி எதுவுமே இல்லை. அந்த மீனா தொழில் பண்ணி நான் பெரிய ஆளாயிரும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த தொழிலை கெடுக்க நாசுக்காக அந்த சிந்தாமணியோட சேர்ந்து எதுவும் பண்ண முடியுமா பண்ணு, அதுக்கு என்ன உதவி பண்ணணும் நான் பண்ணுதேன், ஆனால் வெளியே தெரிஞ்சிடாம அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மனோஜ் அப்படிங்கிறாங்க. நான் உன்னை பொண்டாட்டியாக பேசலை, உனக்கு அந்த மீனா குடும்பத்தை பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, நீ என்ன வேணாலும் நம்ம தான் பண்ணதுன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி நினைக்காங்க, மனோஜ் இப்படி பேசி சரி பண்ணிடணும். மனோஜுக்கு நானும் தம்பிங்கிற முறையில் அந்த வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கானு சொல்லி ஒரு பாசம் வந்துருப்போன்னு நினச்சேன். இல்லை நம்ம மனோஜ் எப்போவுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தூங்கிடுறாங்க. இங்கே சிட்டி உள்ளே போயிடுறாரு. சிட்டியை வெளியெடுக்க ஆளே இல்லை. அப்போ சிட்டிக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசி இந்த மாதிரி சிட்டியை வெளியெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியெடுக்காங்க. உடனே சிட்டி சொல்லுதாங்க வெளியே வந்தோடனே, ரோகிணி என்ன நீங்கள் இப்படி விடுவீங்கன்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கும்போது, சிட்டி உங்களை வெளியே கொண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்கேன். அந்த முத்து தொழில் பண்ணாலும் மீனா தொழில் பண்ணாலும் சரி கிடையாது. எதையாவது செஞ்சு அவங்க தொழிலை கெடுக்கணும் அப்படிங்கும்போது, ரோகிணி நீங்களே ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, சிட்டி மாட்டினோடனே என்னையை போட்டு கொடுப்பீங்க அப்படிங்கும்போது, இல்லை அன்றைக்கி சூழ்நிலை அப்படி சொல்லிட்டேன், நம்ம சொல்ல மாட்டேன். எனக்கும் முத்து தொழில் பண்ணது நல்லது கிடையாது. முத்து காரில் எனக்கு வேண்டியவங்கள வர சொல்லி அந்த காருக்குள்ளே ஏதாவது வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா முத்துக்கும் தெரிஞ்சவங்க தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. இல்லை வெளியூர்காரங்களை வர சொல்லி என்ன அவங்கள வேறு மொழி பேச சொல்லி இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அருணுக்கு அது நம்ம முத்துக்கு அந்த மொழி தெரியாதுன்னு நினச்சி இவங்க நினைக்காங்க. அப்போ அதே மாதிரி ஒரு காரை புக் பண்ணி ஒரு பொருளை வச்சுட்டு அவங்க வரும்போதே பேசிட்டே வராங்க வேறு மொழியில். அது மாதிரி நம்ம இந்த பொருளை வச்சுட்டு இறங்க போகிறோம், அவனுக்கு நம்ம வச்சதே தெரியாது, நம்ம பேசுறது முடியும் அவனுக்கு புரியாது. நம்ம வச்சுட்டு தம்பி அந்த கடல் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவார்னஸ் ஆகிடுவான். ஆனோடனே சிட்டிகிட்ட சொன்னோம் அப்படின்னா அவன் உடனே கால் பண்ணி சொல்லுவான், அது ஏறி வண்டி தூக்கிட்டு போயிடுவாங்க, அது பக்கம் இவனு உள்ளே போயிடுவான், தொழிலே முடிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த மொழி கண்டிப்பாக அவருக்கு தெரியுது. ஏன்னா அவர் வண்டியில் வரும்போது நிறைய மொழியில் பேசுவாங்க. அவங்ககிட்ட அப்படி பேசிக்கிறது அவருக்கு அந்த மொழி நல்லாவே தெரியுது. ஓ என்னை மாட்டி விடுறதும் சிட்டி தான் அந்த வேலை பார்த்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பொருள் வெட்டுவாங்கன்னு சொல்லும்போது, ஏன்னாச்சி கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு அந்த 4 விழுப்பு இழுத்து அந்த பொருளையும் எடுத்து ஸ்டேஷனில் கொண்டு பிடிச்சிருந்தாங்க. சாருங்க பாருங்கள், இவங்க இப்படிலாம் பேசுனாங்க, என் வண்டியில் அந்த பொருள் வச்சாங்க அப்படிங்கும்போது, ஏரியா ஒன்றா அப்படிங்கும்போது எங்களை சிட்டி தான் அனுப்புனார் அப்படிங்கும்போது சிட்டியை கூப்பிட்டு வந்துருந்தாங்க. சிட்டி மறுபடியும் திருந்த மாட்டியா, இந்த முத்துக்கு எதிராக அதை செயல்பட்டுகிட்டே இருப்பியா அப்படிங்கும்போது, இப்போ கூட ஐடியா கொடுத்தது ரோகிணி தானே மறுபடியும் சொல்லிடுறாங்க. ரோகிணியை வெளியே வர முடியாத அளவுக்கு அதிகாரிகள் செஞ்சு உள்ளே அனுப்பிடுறாங்க. உடனே இந்த வாட்டி விஜயா சொல்லுதாங்க, டேய் அவளுக்கு இதே சொலியாக போச்சு, முத்துக்கு எதிராக பண்ணுதா அது நம்மளுக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க மனோஜ்கிட்ட. ஆனால் வெளியே தெரியாமல் பண்ணணும், அவளுக்கு வெளியே தெரியாமல் பண்ண தெரில. இந்த விஜயாவோட மர்மம் உள்ளே போய்ட்டு வச்சுட்டு நல்லா பேசுனாங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கும்போது மனோஜ் ஏற்பாடு சொல்லுதாங்கப்பா, இனிமேல் ரோகிணி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, மீனா குடும்பம் நம்ம குடும்பம் தான், நம்ம குடும்பத்திலே இப்படி தொடர்ச்சியாக பண்ணும்போது நம்ம விட முடியுமா வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே டேய் பண்ணது உன் தம்பி முத்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான்ப்பா ரோகிணி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறேன், நானும் அதான் சொல்ல நினச்சேன், ரோகிணிக்கு நம்ம எவ்வளோ வாய்ப்பாக கொடுத்தாச்சு, இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்தோம்னா எல்லாருக்கும் நல்லது கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ரோகிணியை வெளியெடுக்க ஆளே இல்லை. ரோகிணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வித்யாவும் அவங்க அம்மாவும் முயற்சி பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. அப்போ வீட்டில் அங்கிள் நான் வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்கம்மா, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இன்னும் இந்த வீட்டுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த வீட்டில் இருக்க ஆளுகளே நீ கஷ்டப்படுதுன்னு நினைக்க, இது சரியே கிடையாது, நீ போய்ட்டு வாம்மா, ஒவ்வொரு முறையும் விஜயா தான் உன்னை வீட்டு விட்டு போகும்பா, நான் அனுப்பக்கூடாது நான் முத்து எல்லாரும் பேசிகிட்டு இருப்போம், இனிமேல் நீ வீட்டுக்குள்ளே வந்தால் நாங்கள் எல்லோரும் வெளியே போகிறது மாதிரி இருக்கும்
அதனால் நீ தயவுசெய்து வீட்டுக்குள்ளே வராத, போயிட்டு வா அப்படிங்கும்போது, என்னங்க இவகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, வெளியே போடி அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் எதுக்காக இது பண்ணேன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்க. உன்ட்ட எதுவும் நான் கேட்க விரும்பல, நீ முதல்ல கிளம்பு, வார 10ஆந்தேதி என் பொண்ணு கல்யாணம், சரியா, கல்யாணத்துக்கு மண்டபத்து பக்கத்தில் வந்துடாத அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் இருக்கும்போது என் புருஷன் கல்யாணம் முடிச்சுங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உன்னால் முடிஞ்சதை செய், நீ என் பையனை ஏமாத்தான் கல்யாணம் முடிச்சிருக்க, அதில் இருந்து நாங்கள் எப்படி தப்புன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. விஜயா இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.